அனைத்து ஆக சிறந்த உறவுகளுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, ஏற்காடு இந்த அந்த பயிற்சி பட்டறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். அந்த பயிற்சி பட்டறையில் நாம் கண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு. அந்த வகையிலே நமது ஏஎஸ் குரு அகாடமி நடத்திய பிரெயின் ரீஒயரிங் அந்த கிளாஸ் மிக அற்புதமாக இருந்தது. நண்பர்களே, இதற்கு முன்பாக நமது தனசேகர் அவர்களுக்கு சில கேள்விகள் இருந்தது. சார், நாமெல்லாம் நண்பர்களாக இருக்கிறோம், இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியலன்ற மாதிரி சொன்னார். இன்னொன்று அதுக்கு ஒரு படி மேலாக சொன்னார். உண்மையாக இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், இது சிறப்பாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் அந்த சிறப்புக்கு அவர் உண்மையாகவே சிறந்தவர் என்பதை நிரூபித்துட்டார். அந்த காணொலியில் காமிக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் எத்தனை பகல் எத்தனை இரவு அந்த பணியை செய்திருப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. நண்பர்களே, இந்த பயிற்சி பட்டறை உண்மையிலே பெரிய மாற்றத்தை எனக்கு தந்திருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். நம்முடைய நேரத்தை பகிர்ந்து நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வகுப்பறையில் சொன்னார். அதை கடைப்பிடித்து வருகிறேன். உண்மையாகவே இதுவரையும் நாம் ஏதோ உழைத்து கொண்டு இருந்தோமே தவிர அந்த உழைப்புக்கான வரைமுறையை செய்யவில்லை. ஏதோ உழைத்து கொண்டு இருக்கிறோம், நாம் பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தான் நினைத்தோம். ஆனால் அதில் எனக்கு திருப்தி தரவில்லை. இப்போது இந்த ஷெட்யூல் பிரகாரம் நடந்து கொள்கிறோம் அல்லவா, அதுதான் எனக்கு திருப்தி தந்திருக்கிறது. நண்பர்களே, நாமெல்லாம் இந்த உறவு அமைச்சு கொடுத்த அந்த எம்பிஎஸ் அகாடமிக்கு நாம் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒரு 2 மாதத்துக்கு முன்பு நாம் எல்லாம் ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் என்பதற்காக அதற்காக நிதியை திரட்டினோம். ஆனால் நமக்கான நேரம் இல்லை. ஒரு நண்பன் ஒரு பயிற்சி பட்டறையை உருவாக்கியிருக்கிறார், அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தவுடன் நாம் எல்லாம் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தோம். ஆனால் வர முடியவில்லை என்பதை உணர்ந்த நமது விஜயகுமார் ஐயா அவர்கள் வாய்ஸ் போடுகிறார். நீங்கள் எல்லாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். அது மட்டுமில்லை, நம்மளுடைய பகுதியிலே யாரென்னாலும் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். உண்மையிலே எவ்வளோ பெரிய நட்பு பார்த்தீங்கள் அல்லவா. அவர் இந்த வகுப்பு பயிற்சி பட்டறையிலே நமது தனசேகர் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பார் என்பதை தெரியாமலேயே ஒரு நட்பு எப்படி அம்பாக இதயத்தில் பாய்ந்திருக்குது பார்த்தீர்கள் அல்லவா. இதுதான் நட்பு. ஒரு நண்பன் வெற்றி பெறுவான், வெற்றி பெறுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கும், அதில் நாம் என்ன உதவியை செய்ய முடியும் என்று நினைத்தார். மிகப்பெரிய சிறப்பு. நாம் எல்லாம் அந்த பயிற்சி பட்டறையிலே நம்மளுடைய உதவிகளை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று உணர்ந்து நாம் செய்தோம். ஆனால் அது உதவி அல்ல, நம் நண்பருக்காக விதைக்கப்பட்ட விதை. இன்றைக்கு இந்த ஏஎஸ் அகாடமி குரூப் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடு முழுவதும் சென்றடைவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். நண்பர்களே, தனசேகர் அவர்கள் வறுமையில் இருந்தபோது அவருடைய நண்பர் சிவகுமார் சொன்னார் அல்லவா, நீங்கள் ஒரு ஓவியம் வரைந்து கொடுத்தால் என்னுடைய பள்ளியில் இருந்து 3000 ரூபாய் சம்பளம் வாங்கி தருவேன் என்று கூறினார். ஆனால் ஒரு லட்சியத்துக்காக பல பேர் வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிற தனசேகர் அவர்கள் ஏற்கவில்லை. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு நம்மளுடைய அந்த 10 பேருக்கும் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார். இது பல கோடிக்கு சமமானது. நண்பர்களே, ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உதாரணமாக அவர் காட்டிவிட்டார். நண்பர்களே, இந்த உலகத்தில் யாரும்
எதுவும் எடுத்து செல்ல போவதில்லை. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். உலக நாடு முழுவதும் போர் தொடுத்து தன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அலெக்சாண்டர் நினைத்தார். ஆனால் காலப்போக்கிலே அவருடைய உயிர் பிரிய போது என்பதை நினைத்தவுடன் அவர் ஒன்றை சொன்னார். கல்லறையிலே என்னுடைய கைகளை வெளியே வைத்து நான் சம்பாதித்த பொக்கிஷங்களை எல்லாம் தூவிச் செல்லுங்கள் என்று சொன்னார். இதில் இருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகத்தில் நாம் எதுவும் எடுத்து செல்ல போவதில்லை, ஆனால் வெற்றியை கொடுத்து செல்ல முடியும். அதே மாதிரி நம்முடைய ராஜராஜ சோழன் தமிழ் மன்னரும் பல நாடுகளிலே போர் தொடுத்தார், வெற்றி பெற்றார். அந்த நாடெல்லாம் வெற்றி பெற்றாலும் அந்த நிர்வாகத்திடமே ஒப்படைத்து விட்டு வந்துவிட்டார். ஏன் என்று கேட்டால், தான் ஒரு வெற்றியாளர் மட்டும்தான் நிரூபிக்க வேண்டும், ஆனால் பலன் மற்றவர்கள் பெற வேண்டும் என்பதை ராஜராஜன் சொல்லி நினைத்தாளர் அல்லவா? அந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் நம் தனசேகர் அவர்கள். நான் பெற்ற வெற்றியை என் நண்பர்களும் பெற வேண்டும், மற்ற உலக மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறக்கட்டளையை அவர் உருவாக்கியிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இது சாதாரண உறவல்ல, இது சாதாரண நட்பல்ல, சாதாரண பழக்கமல்ல. நாம் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவதற்காக எடுக்கின்ற முயற்சி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, கண்டிப்பாக